எனக்கு வந்து உடல்ல வந்து அங்கங்கே பிடிப்பு இருந்தது. கழுத்து வலி, குறுக்கு வலி, கை கால் எல்லாம் வீங்கிடும். இந்த கால் விரலுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த போது அதை எடுவிட்டுருது. ஆக்சுவலி இவருக்கு இருந்த வந்து க்ரானிக் ட்ரிங்கர் இவர். அதுக்கப்புறம் அது வந்து வெளியே வந்துட்டாரு. இவருக்கு லிவர் டிசார்டர் ப்ராப்ளம் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிமா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீர் தங்கி அவருக்கு லிவர் ஏஎல்டி இருந்ததுனால அவரால் மூவ் பண்ண முடியாமல் அந்த இருந்த லிவர் டிசீஸ் தான் அவரை ரெக்கவரி பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜாயின்ஸ் எல்லாமே சிவியர் பெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சி மஸ்கிள் ஸ்கெலிட்டன் ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்போ ஒரு கொடுத்த மாத்திரலாம் இப்போ சாப்பிட்டு நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டினபடி இப்போ இந்த தொடர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன். அவர் கொடுக்குற மாத்திரை கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். காலையில் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப லீனாலாம் ஆகிட்டேன். இப்போ வந்து பழைய உடம்பு வந்துடும். இல்லை, எங்களுக்கு வந்து உத்தங்குடியிலேருந்து ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தார். அவரை வந்து வீல் சேரில் தான் வச்சு கொண்டு வந்தாங்க, போனாங்க. எனக்கு ரிலேட்டிவ் தான் அவர் வந்து நல்ல முறையாக நடந்து போனதை பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் நான் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டேன். அந்த இப்போ எனக்கு க்யூர் ஆகிருக்கல. இந்த காலுக்கெல்லாம் ரத்த ஓட்டம்லாம் எனக்கு வராது. இது வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ண இடம். இந்த 2 பேரும் இந்த கோணம் இருக்கும் பாருங்க. இது வந்து இங்கே ரத்த ஓட்டம் வராது. இப்போ கிள்ளுனா அழிக்காது. இப்போ இந்த கிள்ளுனாலாம் நல்லா வழியெல்லாம் தெரியுது. அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஆனால் அடிக்க அந்த கால் வந்து இதாகிக்கிறோம், சதை வீங்கிறோம். டேப்லெட்டுக்கு க்ளியர் ஆகிடும்.